என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா நான் என்னமோ வந்து கில்லி பார்ட் 2 படம் எடுக்கிறாங்க போல, அதனாலதான் வந்து வேலு வந்து தனலட்சுமி கூட்டு வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் உண்மையாவே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இதுவும் திமுக தீ சக்தி வேலையா? பிரேக்கிங் நியூஸ் ரெண்டு பேரும் வந்ததுக்கே இப்படி. நேத்து செய்திகள்ல பாக்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, எவங்கடான்னு பார்த்தா லாஸ்ட்ல இவங்களா இருக்கு. அன்னைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு கூட எல்லாரும் இங்க பொங்கு எழுந்தாங்க, அவரை போட்டு திட்டினாங்க பாவம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். பொதுத்தளத்துல மக்களிடத்தை தன்னை ஒப்படைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியின் தலைவர் வந்து இப்படி நடக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க மனைவி 27 வருஷமாக ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த உங்க மனைவி வந்து உங்க மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீதிமன்றத்தை அணுகி எனக்கு விவாகரத்து வேணும், ஒரு நடிகையோட தொடர்பு வச்சிருக்காரு, நான் பல முறை கூறியும் அவர் வந்து அதை விடுற மாதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு ஒரு பொதுத்தளத்துல வந்து சொல்றாங்க. அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு மக்களிடத்துல ஒரு பேச்சு பொருளா இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது, இது உண்மைதான், இது இப்படிதான் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில வந்து இன்னைக்கு வந்து தாவேக தலைவர் வந்து இப்படி ஒரு செய்கையை செய்திருக்காரு. சார், உங்க தொண்டர்களை நீங்க முட்டலாக்கிருக்கீங்க. உங்களுக்காக அந்த தொண்டர்கள் கரூர் 41 உயிர்கள் இழந்த போது உங்க கூட தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து உங்க மனைவி உங்க மேல வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீதிமன்றத்துல போய். இப்போ கூட உங்க தொண்டர்கள்லாம் உங்க மேல வந்து கோபப்படல, உங்க மனைவி மேல அவ்வளவு வன்மத்தோட அவ்வளவு வந்து அருவருப்பான வார்த்தைகளை, ஆபாச வார்த்தைகள்ல உங்க மனைவியை வந்து திட்டுறாங்க உங்களுக்காக. அப்ப கூட நீங்க அமைதியா இருந்தீங்க. இதுக்குதான் போல நீங்க அரசியல் வந்ததால அவங்க எதுக்குறாங்க இவங்க எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு நீங்க தான் எதிரி போல அப்படி நிரூபிச்சிட்டீங்க.